என்ன ராசா, எதுவுமே பேச மாட்ற? லைவ் அப்படி இருக்குங்க. அதாவது இன்னைக்கு என்ன நாள்? திங்கட்கிழமை. என்ன இருக்கணும்? கேப்டன் யாரு அப்படிங்கிற தீர்மானம் இருக்கணும். நாமினேஷன் லிஸ்ட்டு நேரம் வந்து சுட சுட வந்திருக்கணும். அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல. ஒரே ஒரு டாஸ்க் தான் வந்து ஆட போகிறானுங்க. அதுவும் ஒரு நாள் இந்த வீட்டில் தாக்கு பிடிக்காத அளவுக்கு யார் ஒரு நாள் கூத்து அப்படின்றது தான் டாஸ்க். அதை வச்சு கேப்டன் டிசைட் பண்ண போகிறாங்களா, இல்லை அதில் எப்படி எதுவுமே புரியல. இது வரைக்குமே வரல எந்த ஒரு சீசன்லேயும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் நாமினேஷன் வந்துடும், அடுத்து வந்து கேப்டன்ஷிப் டாஸ்க் வந்துடும். பட் இது வரைக்குமே இந்த சீசனில் அப்படி ஒன்றும் கிடையாது. ஒன்றுமே புரியலையே. பார்க்க தான் புரியும், போக போக தான் தெரியும். எப்போ 105 நாளுக்கு அப்புறமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, லைவ் கண்டென்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக ஒரு ஆட் ஆன். ஆக்சுவலாக வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் போய் பிடிச்சிக்கலாம். 2 சைரன் வந்த பிறகு அங்கே போய் நீங்கள் குளிக்கிறதுக்கு பிடிச்சிக்கலான்ட்டாங்க. தண்ணி பாட்டில் அனுப்பிடுவோம்னாங்க. இப்போ தண்ணி பாட்டில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டிலுக்கு டோர் பக்கத்தில் டக் டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். உடனே நீங்கள் போகணும், அந்த பாட்டிலில் போய் எடுத்துகிட்டு வந்துடணும். கதவு திறந்தோடனே 1 நிமிஷம் லேட்டாக பண்ணிங்கன்னா 1 பாட்டில் போயிடும், 10 நிமிஷம் லேட்டாக பண்ணிங்கன்னா 10 பாட்டில் காலி. இந்த மாதிரி எத்தனை நிமிஷம் லேட்டாக பண்ணிங்கன்னா எல்லா பாட்டிலும் காலி ஆயிடும். ஸோ குடிக்கிற தண்ணிக்கு சிங்கி. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே உட்காந்துட்டாங்க. இந்த விக்கல் டீமு, அரோரா சிங்க்லேரு, இது வியானா, துஷார் எல்லாரும் வந்து உட்காந்துக்கிட்டு அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஃபன் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. வியானா அவங்க பேசுகிறது ப்ளஸ் விக்கல்ஸ் விக்ரம் கவுண்டர் கொடுக்குறது எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வைங்களேன். நடுவில் இந்த கோமாளி திவாகர் உள்ளே வந்துக்கிட்டு கருப்பாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து நீங்கள் தமிழ் பசங்க கிடையாது, கருப்பு கொஞ்சம் தமிழ் பசங்க கருப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நான் தான் தமிழ் எப்படி இருக்கேன் கலரு, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையான்னு சொல்லி விக்கல் விக்ரம் வந்து போட்டு விட்டாப்புல. சரியா, ஒரு பக்கம் வந்து கதவு திறக்குமா திறக்காதா, உடைப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு, அதாவது அப்படியே அடுத்த சைடில் திவாகர், அப்புறம் வந்து பார்வதி, இவங்க 2 பேர், கமருதீன், சிவாஜி செத்துட்டாடுறா நல்ல வேலை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதை குத்தி இந்த கர்ணன் சீனை ரீக்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிஞ்சதே 4 சீன் தான். ஒன்று தனுஷ் மாதிரி நடிப்பான், இல்லை சிவாஜி கணேசன் மாதிரி கத்தி எடுத்து குத்திப்பான், இல்லை வந்து ஈமா, இல்லை வந்து ஆமா. இதை தவிர இவனுக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறது சத்தியமாக தெரிய மாட்டேங்குது. எதுக்காக இவன் பிக் பாஸ் வந்திருக்கான், இது தான் வந்து இவன் கண்டென்ட்டா பண்ண போகிறான் இவ்வளோ நாள் அப்படிங்கிறதும் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது, ஏற்கனவே ஃபீலிங் த ஹீட் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் கேமரா திருப்பினா கிரிஞ்சி கண்டென்ட், இன்னொரு பக்கம் கேமரா திருப்பினா ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் இந்த வாட்டர் டாஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேர் வந்து ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா இதில் ஒரு சுவாரஸ்யமும் இல்லைங்க, சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்காங்க, ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கண்டென்ட் பண்ணுறதுன்னு தெரில, புதுசாக எதுவும் பேசுகிறதுன்னு தெரில, யாருமே கேட்க மாட்டானுங்க. நாமினேஷன் யார், எங்களுக்குள்ள கேப்டன் யார், தலை ரூம்னு ஒன்று வச்சுருக்கீங்க, அது எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க, ஒரு வெங்காயமும் எவனுக்கும் வந்து தெரிய மாட்டேங்குது. எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு பல்லாம் இல்லாத மாதிரி கண்ணாம்பூச்சி ரே கண்டுபிடி யாரு அப்படின்ற மாதிரி உட்காந்து ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் லைவ் வச்சுக்கிட்டு நம்ம என்ன தான் பண்ண முடியும், என்ன ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு இதில் பேசுகிறதுக்கு வந்து ஒரு வெங்காயமும் கிடையாது அப்படிங்கிறது தான். சரியா, அடுத்து கேப்டன் யார் அப்படின்ற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ கேப்டன் விக்கல் விக்ரம் வந்து ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு. பட் இது வந்து இன்றைக்கே நடக்கலை. மேபி அது ரூமராக இருக்குமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஸோ விக்கல் விக்ரமோ இல்லை திவாகர் எவனாலும் ஆகட்டும், நாமினேஷன் லிஸ்ட்டு கொஞ்சம் சொல்லுங்கடா, அப்படி நல்லா இருக்கும்டா அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு நாள் தான் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே நாமினேஷன் லிஸ்ட் வந்து டியூஸ்டே நடந்துச்சு. அதே மாதிரியே இந்த இது நடக்குமா? ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ஒரு டைமென்ஷன் நோக்கி போகுதா அப்படிங்கிறது தான். ஸோ நாமினேஷன் யார் ஆவா? வழக்கம் போல் தர்பூசணி ஆவாங்க. நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் சொல்லிடுவோம். ஏன்னா அதுதான் இந்த வாரம் மெயினான கண்டென்ட். அதுவே இன்னும் வந்து வரல அப்படிங்கிறப்ப ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தர்பூசணி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி, இவங்க 2 பேரும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அடுத்து சின்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியானா வந்து கொஞ்சம் சைல்டிஷாக பண்ணுறாங்க, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க, அப்புறம் இந்த கம்ருதீன், கெமி, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சைலண்ட்டாக இருக்கிற அப்சரா ரெட்டின்ற அப்சரா சிஜே, சுபிக்ஷா, அந்த மாதிரிலாம் வந்து அமைதியாக எவன்ட்டையும் பேசாமல் அப்படியே வந்து பிக் பாஸில் கலையரசன்லாம் வந்து நாமினேஷனுக்கு வரமாட்டான் பாருங்க. ஏன்னா இருக்கிறதே தெரில, ரொம்ப டிசால்வாக தான் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு 7 பேர் இல்லை 8 பேர் வருவாங்கன்ற மாதிரி தோணுது. ஸோ அதில் திவாகர், பிரவீன் காந்தி உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான். அப்புறம் கமருதீன், கெமி, அப்புறம் வியானா, இந்த மாதிரிலாம் அவங்களாம் வந்து இன்னும் ஓப்பன் அப்பே ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரம்யா ஜோ இவங்கெல்லாம் வந்து உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே பசங்களில் விக்கல் விக்ரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கான்றதுக்காக அவனை நாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சபரிநாதன் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 7-8 பேர் எனக்கு தெரிஞ்சு நாமினேஷன் லிஸ்ட்டுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றி ஏதாவது ஒரு தகவல் இருக்கா அப்படிங்கிறது இது வரைக்கும் இல்லை.
ரொம்ப ரொம்ப மொக்கையா ஃபர்ஸ்ட் டேவே இவ்வளவு ஒரு பரபரப்பு இல்லாமல், லான்ச்சே பரபரப்பு இல்ல. இதுவும் வந்து சுத்தமா இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.